கருப்புசாமி எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க, நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்ததுக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கே ஓடல. என்ன உள்ளூர் காட்ட போய் அவமானப்படுத்துறீங்க? எங்க பாட்டி ஆற்காட்டுல கத்தப்ப எல்லா கலையும் கூட்டி வந்து அழுது அந்த குளிப்பாட்டி அடக்க மாட்டேன் நான் தானே. என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல, ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. சந்தோஷத்துலயே ஆவாயிடுச்சு. ஆவாயிடுச்சு காவாயிடுச்சு. போடா போடா, எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தாலும் போக சொல்றீங்க. அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய், வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாயடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? ஆமாண்ணே, அதை இப்ப காட்டுறேண்ணே. பாருங்கண்ணே, அப்படியே பின்லாட நன்றிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? தெரியுதா? ஆமாடா. இப்ப வீரப்படம் நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன் அம்மாடி, லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப சாந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி குடுத்தான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பணம் 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு, 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க. டேய் வாங்கடா வாங்கடா. இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்க ஒரு 10 பேரை குறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேடிக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க. எது 15,000? கொடுங்கண்ணே. டேய், உனக்கு வேற கொடுங்கன்னு சொல்றேன்ல. 15,000 பெரிய அமௌண்ட் இல்லடா. 15,000 இந்தாடா. 10,000 ஒரு கட்டு, 5,000 ஒரு கட்டு. டேய், இதுல 10,000 இருக்கு. ஆளுக்கு 1000 எடுத்துக்கங்க. 5,000 அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவோம். 5,000 அண்ணே, அட்ட டைத்துல என்கிட்ட 500, அவங்க கிட்ட 5,000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? 5,500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாதிச்சல. அப்புறம் என்ன விடு ஜூட். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்டம் வர்றாங்க? விடுவனாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா. டெரர் பேச வச்சு நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ, நந்தி வேணா இல்லைன்னு சொல்லு. தொந்தி வச்சுக்கிட்டே இல்லைங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா? நந்திய மேல இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா, நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. எது சுகர் இருக்கா? தம்பி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே உத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்க தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குளக்குளக்கு வாங்கி தின்னு. பாவக்காய் திக்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத. ஏன் சுகர் இறங்காது. பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது, அதை மட்டும் திக்க சொல்ற. என்ன கேரமா இருச்சியா, சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது, பிரச்சனை இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது, காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவில் போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பேசுற. என்ன தம்பி, சீனாவில் படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா. ஐயோ, தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஆமா தம்பி, இது முதல்லயே சொல்லிடலாமே. வந்தவனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு, நம்ம எழுதிக்கிறேன். நீ எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னி ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90, இங்க பாப்பா 5000 ஒரு 50. ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமாங்க. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்?
ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி, சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்கில் கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரக்குதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன். ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் கொடுத்தா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை வெட்டு போட்டு வந்து மாதிரி முத்தி செருப்பு வாங்க தம்பி, கோச்சுக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஒன்று தானே வாங்க போறேன். உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கேயே இருக்கிறது. இன்னும் சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கடையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் பிடிக்குது. அள்ளிப்படு. புடி, இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம்யா. 250 மூட்டை பிடிக்க போறேன் இன்னைக்கு. போடு. அள்ளித்தான் போட, அது என்ன வழங்காத ஐயா. அன்னத்தை அளக்காதையா, அல்சர் வரும். போட்டாங்க தம்பி. வெரி குட். டேய் அரிசி மூட்டை வா, இதை கொண்டு வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில பூரா எங்க முதலாளிட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வாங்கி லோன் எடுத்து விட்டுரு. ஓகே? அப்போ முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா என்னில இருந்து 1000 நினைக்கிறேன். பார்த்தா தம்பி, என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ, ஆமா. அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அது அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்போ உங்களுக்கே ஃபோன் பண்ணிக்கங்க. சரி. அப்புறம் பச்சை சட்டை பாவம் சீனா வாங்கி. ஓகே? ஐயா நல்ல வயலா தான் இருப்பான் போல இருக்கு. நமக்கு ஆட்டிய போட்டால் ஐயா ஒன்னும் உருவிலே. கருப்பு அட காத்து என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படி பாரு, நல்லா இருக்கிறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா, நீங்க எப்படி இருக்கோம்? யாரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு காய்ச்சறாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து ஒன்று எதிரில் கொண்டு வந்து எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ எங்க வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு ஒரு 10,000 ரூபா கொடுப்பா. அட ஏயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கிடைக்கு. கருப்பு 10,000 கொடு, என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாதுங்க. சொல்லுப்பா. 5 வட்டி. 5 பாத்தியா வாய புடக்கிற பத்தியா? உங்ககிட்ட கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12? ஐயோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க ஐயா. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பாரு கருப்பு, எனக்கு 10,000 கொடு, உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி நிஜமா தான் சொல்றேன்.